சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. சென்னை சேப்பாக்கம் பகுதியில் இருக்கும் எழிலகம் வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்ற முதல்வரின் வாக்குறுதியை திமுக அரசு இன்றும் நிறைவேற்றவில்லை என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வரும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் முக்கிய கோரிக்கையாக பார்க்கப்படுவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதுதான். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த நிலையில் அடுத்த சட்டமன்ற தேர்தலே வரவிருக்கும் நிலையில் இன்னும் அந்த தேர்தலின் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதே அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழிலகம் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். தமிழக தலைநகரான சென்னையில் மட்டுமில்லாது தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள தலைநகரங்களிலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது கோரிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் முக்கியமானதாக பார்க்கப்பட்டாலும் கூட பல்வேறு துறைகளில் உள்ள 30% மேலாக இருக்கும் காலி பணியிடங்களை நிரப்புவது, பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாடு போன்ற 10 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் இந்த போராட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. எப்போதெல்லாம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் பேச்சுவார்த்தை மட்டுமே நடத்தப்படுவதாகவும், ஆனால் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை என்பதே போராட்டக்காரர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்று தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி அன்று காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஈடுபட போவதாக அறிவித்திருக்கின்றனர். இதற்கான ஆயத்த மாநாடு என்பது டிசம்பர் 27ஆம் தேதி அன்று மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு தெரிவித்திருக்கிறது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி புவியரசன். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.